2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் மூவியான நெஞ்சு பொறுக்குதில்லையே படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில கான்வர்சேஷன் மாதிரி தான் அந்த படம் போகும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக முடிஞ்ச ஆனால் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி படத்தில் கதை என்ன அப்படின்னா, படத்தில் சந்தியா, ஜஸ்டின் ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக காதலிக்கிறாங்க. ஸோ வீட்டை விட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தங்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸில் கூட 2 பேர் வந்திருக்காங்க. மொத்தமாக இவங்க 4 பேர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் தங்க வந்திருக்கவங்களுக்கு ஸோ இவங்க என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறான். அவன் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் ஹீரோயினோட அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதையுமே. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் பேசிக்கக்கூடிய கான்வர்சேஷன் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ ஒரு நாய்ஸியான ஒரு சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க கேட்குது. ஹெட்செட்டில் கேட்கும் போதே அந்த மாதிரியான ஒரு நாய்ஸியான ஒரு சவுண்ட் தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். முழுக்க ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ஸோ ஒரு படம் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கல. ஸோ ஒரு இந்த சைக்கோத்தனமான ஒரு கேரக்டர் வருவான் பார்த்தீங்களா, அவன் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு. அதுவுமே வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிப்பாங்க. கடைசியாக அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம், நம்ம ஹீரோயினோட அப்பா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். சும்மா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான கதை தான். ஸோ போர் அடிச்சா வேணா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் வரக்கூடிய எமோஷன் சீன்ஸ், இந்த படத்தில் முக்கியமாக வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த எமோஷன் போர்ஷன் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாதனால தான் படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜ் டு வாட்சாக இருக்குது. ஸோ இந்த எமோஷன் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த கிளைமேக்ஸ் ஒட்டி வரக்கூடிய இடங்களில் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒன்று ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ அது இந்த படத்தில் கிடைக்கல. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் மூவி கண்டிப்பாக முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.